தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 ஜூலை 2026. பௌர்ணமி இரவு மணி 8:59 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பிரதமை. உத்திராடம் நட்சத்திரம் மாலை மணி 5:10 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருவோணம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிரீத்தி நாம யோகம், பத்ரை கரணம். இன்றைக்கு அக்னிசாவரணி மன்வாதி, வியாச பூஜை. இன்றைக்கு அகசு நாழிகை 31:13, தியாஜ்யம் நாழிகை 38:27. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் பௌர்ணமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. கர்க்கடக லக்ன இருப்பு 3:26. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய், மிதுன ராசியில புதன், கர்க்கடக ராசியில சூரியன் குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, மகர ராசியில சந்திரன், கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் குருவினுடைய ஒரு இணைவு, கோச்சார சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பிடிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்னைக்கு ரிஷபராசிக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு நல்ல சப்போர்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஆனால் ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கார். பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கார். அஷ்டம தர்மாதிபதி சனி பகவான் ரொம்ப வலுவோட உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர காத்துருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் சனி மூலமாக. அதே வேளையில் சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகலாம். எந்த விஷயத்தை செஞ்சாலும்
கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்ம கவனமாக செஞ்சோம்னா பிரச்சனை இல்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திர பகவான் கோச்சார ரீதியாக சப்தமஸ்தானத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராசியை பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பிடிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் இருந்து வந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். எந்த காரியத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். பல வகையிலும் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். கோச்சார ரீதியாக சூரியன் 6ஆம் இடத்தை பார்த்துடுறார். சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அவருடைய ஸ்தானத்தை அவரை பார்க்கிறார். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். துலாமுடைய சிம்பலே, சின்னமே தராசு தான். இந்த 12 ராசிகளில் துளாராசிக்கு மட்டும்தான் தொழிலினுடைய சூக்ஷமங்கள் தெரியும். இன்றைக்கு தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் அணுகலாம், செய்யலாம், முடிவெடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில்
இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும். நம்ம கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கைகூடி வரும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியத்திலுமே தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் கூட இன்றைக்கி நமக்கு விலகப் பெறுவீர்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை, அவருடைய ஸ்தான பலம் நமக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் சம்பந்தம். பல வழிகளும் ஒரு இருந்து வந்த அந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி ஒரு வேகம் என்பது பிடிக்கும். செவ்வாய் அவருடைய பார்வை, அவருடைய ஸ்தான பலம் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்தை பார்த்துடுறார். வழக்குகள் சம்பந்தமாக நம்மளுடைய ஒரு வீண் பயம், கவலை, அது எல்லாமே இன்றைக்கு விலகப் பெறுவீர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மகர ராசிக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நமக்கு இன்றைக்கு நடக்க போகுது. விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா இன்னைக்கு கண்டிப்பான முறையில் சரியாயிடும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு சரியாகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இன்னைக்கு ஃபீல் பண்ணலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். பொருளாதாரத்தில் மேன்மை கீர்த்தி ஏற்படும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்ப நிலை விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி,
வணக்கம்.